திருச்சி பழைய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பத்திரிகையாளர் மீது காங்கிரஸ் நிர்வாகி இருவர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகள். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக தாக்குதலில் ஈடுபட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் எழுந்திருந்தது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? வணக்கம் கௌதமி. பெஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை அடுத்து நமது இந்திய ராணுவ வீரரின் துணிச்சலான பதிலடிக்காக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்திய ராணுவத்தின் இந்த சேவையை போற்றும் விதத்திலும் நாம் வெற்றி பெற்றதை போற்றும் விதத்திலும் நம் மாவீரர்கள் நம் தேசத்திற்கு ஆற்றிய மகத்தான சேவை நன்றி தெரிவிக்கும் விதத்திலும் தேசம் காக்கும் ராணுவ வீரருக்கு சல்யூட் என்ற தலைப்பில் திருச்சியில் நேற்று காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் முன்னதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ராணுவ வீரருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மேஜர் சரவண நினைவு சிலையில் இருந்து பெரிய சிலை வழியாக திருச்சி திருவள்ளூர் பழைய பேருந்து நிலையம் 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்தனர். அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டம் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர்கள் பங்கேற்று பேசினார்கள். இந்த நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னமாக மேடையில் அமைந்த தலைவர்களை தனியார் செய்தித்தாள் ஒளிப்பதிவாளர் புகைப்படம் எடுக்க சென்ற போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் அவர்கள் செல்போனை வைத்துக் கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டும் தனியார் செய்தித்தாள் புகைப்பட கலைஞரை புகைப்படம் எடுக்காமல் தடுத்து ஓரமாக நின்று என்று ஒருமையில் பேசியுள்ளனர். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்போதே அந்த பகுதியில் சமாதானம் செய்துவிட்டனர். ஆனாலும் பொதுக்கூட்டம் முடியும் தருவாயில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த 2 இளைஞர்கள் தொடர்ந்து தனியார் செய்தித்தாள் புகைப்பட கலைஞரை தாக்கியுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் புகைப்பட கலைஞர் காங்கிரஸ் கட்சியினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் மன்னிப்பு கேட்க கோரிக்கை இருந்தனர். இதனை தொடர்ந்து ஒரு நேரம் கழித்து மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் மன்னிப்பு கேட்ட பின்பு அதன் பின் அனைவரும் கலந்து சென்றனர். கடந்த சில மாதங்களாக அரசு கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு செய்தி சேகரிக்க செல்லும் செய்தியாளர்களை ஒளிப்பதிவாளர் புகைப்பட கலைஞர் தாக்குவது தொடர்கதையாகி வருது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.